ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் என்னோட வேண்டுதலும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த நாள் உங்களுக்கு இந்த நாளும் இல்லாம எல்லா நாளுமே உங்களுக்கு இனிய நாளாகவும், நல்ல ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்குற வருடமாகவும், உங்களோட படிப்புக்கேத்த உங்களுக்கான வேலை, உங்களோட உழைப்புக்கு ஏத்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவியில நீங்க அமர்றதுக்காக நான் கடவுள பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2020ஆம் ஆண்டில் நடந்த சிசிபி எக்ஸாமோட இந்த கொஷின் பேப்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் நாளே நம்ம வந்து தமிழ் பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் வந்து எப்படி இந்த கேள்வி இந்த எக்ஸாம் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க அந்த வைஸாக நம்ம வந்து சிலபஸில் பார்க்கும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கே நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப டீப்பாக அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு ஒரு தமிழில் 20 கேள்விகள் கேட்பாங்களே. ஸோ அந்த 20 கேள்விகளில் எதுலேருந்து கேட்டிருக்காங்க, எதை வந்து நம்ம டீப்பாக பார்க்கணும், சிலபஸ் வைஸாகவும் நம்ம கொஷின் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்றது இதில் வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா, அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸில் தமிழில் கிளாஸஸ் போகும்போது அந்த கொஷின் கேட்டது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, மூல திராவிட மொழியோடு நெருங்கிய தொடர்புடைய மொழி. மூல திராவிட மொழியோடு நெருங்கிய தொடர்புடைய மொழி தமிழ். இது வந்து எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, திராவிட மொழியின் வரலாறு. ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதுதான். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு தமிழ் கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தின் வழி நூல் என போற்றப்படுவது நன்னூல். தொல்காப்பியம் போலவே ஒரு நூல் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நன்னூல். நம்ம வீடியோவில் அதை பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து சங்க காலத்தில் வர இந்த தொல்காப்பியம் ஏற்றிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இந்த தொல்காப்பியத்தை பற்றி கேட்டிருக்காங்க. என்று முலதென் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டிருக்காங்க, கம்பர் அவர்கள் போற்றியிருக்காங்க. ஔஷதம் என்னும் வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மருந்து. இதெல்லாமே வந்து நமக்கு சங்க காலத்தில் வர கேள்விகள். முதற் சங்கம் நிறுவப்பட்ட இடம் கடல் கொண்ட மதுரை. என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3 சங்கத்துலேயும் கேட்டிருக்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே ஒரு இதுவாக நான் வந்து எழுதி உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எந்தெந்த இது தலைநகரமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற் சங்கம் கடல் கொண்ட மதுரை, அதே மாதிரி 2வது சங்கம் கபாடபுரம், 3வது சங்கம் மதுரை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டேப்லெட் காலம் வந்து நான் அடுத்தது சிலபஸ் வைஸாக போடும்போது உங்களுக்கு நான் அதை ரெடி பண்ணி நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தொகை நூல்களுள் முதலில் பெற்ற நூல். தொகை நூலில் முதல்ல எது தொகுக்கப்பெற்றது, குறுந்தொகை. அப்போ இது குறுந்தொகை டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. 10 பாடல்களை கொண்டு ஒரு தொகுப்பாக அமைந்த 8 தொகை நூல் எது. 8 தொகை நூல்கள் என்னென்னன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஐங்குறுநூறு தான் 10 பாடல்களை ஒரு தொகுப்பாக கொண்டிருக்க ஒரு நூல். 14 கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்களின் எண்ணிக்கை மொத்தம் 6. அகநூல்கள் எத்தனை, புறநூல்கள் எத்தனை, அகமும் புறமும் சார்ந்த நூல் எத்தனை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக படிச்சிருந்தோம்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர். கனிமேதாவியார் சமணத்தை சார்ந்தவர். திருக்குறள் அமைந்த பாவகை குறள் வெண்பா. திருக்குறளில் இருக்கிற டாப்பிக்கில் இருந்து வந்திருக்கு. ஸோ குறள் வெண்பா அது அமைந்த பாவகை குறள் வெண்பா. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது. சிலப்பதிகாரம் டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 30 காதைகளை கொண்டது. சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள லம்பகங்களின் எண்ணிக்கை 13. இது வந்து காப்பிய நூல்லேருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஐம்பெரும் காப்பியங்கள் அந்த நூல்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. இலக்கியத்தில் இருந்து தான் இலக்கணம் தோன்றியது என்று கூறியவர் அகத்தியர். இது சங்ககால கேள்விகள். ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள் எந்த காலத்தை குறிக்கும். கார்காலம். இதில் வந்து நீங்கள் குளிர்காலம் என்னென்ன மாதங்களில் வரும், இளவேநீர் காலம் என்னென்ன மாதங்களில் வரும், முன்பனி காலம் என்னென்ன மாதங்களில் வரும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கும் போது தான் அந்த எக்ஸாம் டைமில் இந்த கேள்விகள் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வடநூல் கடலை நிலை கண்டுணர்ந்த உரையாசிரியர் யார். சேனாவரையார். வடநூல் கடலை நிலை கண்டுணர்ந்த உரையாசிரியர் சேனாவரையார். மங்களம் என்ப மனைமாட்சி என்று கூறியவர் திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். மங்களம் என்ப மனைமாட்சி என்று கூறியவரும் திருவள்ளுவர். ஸோ இந்த மாதிரி ஒரு திருவள்ளுவரோட அவர் என்னென்ன கூறியிருக்காரு அப்படின்றத ஒரு டாப்பிக்காக நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம்னா இந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மங்களம் என்ப மனையாட்சி திருவள்ளுவர் தான் கூறியிருக்கார். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் முதன்மையானவர் தருமர். முதன்மையானவர்னா தருமர். சரி, அடுத்தடுத்து யார் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கணும். திரிகடுகம் ஆசிரியர் யார். நல்லாதனார். திரிகடுகம் நம்ம இதை கூட வீடியோவில் பார்த்துருப்போம். திரிகடுகம் நல்லாதனார். திரிகடுகம் இது நம்ம எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, திரிகடுகம் அப்படின்றது ஒரு கஷாயம் மாதிரி நல்லா போட்டால் கஷாயம் நல்லா போடுவாங்க இல்லையா.
ஸோ அப்போ தானே நல்லாயிருக்கும். அது மாதிரி திருக்கடுகம் நல்லாதனார் அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவற்றுள் இலக்கிய வழக்கு பழமொழி எது? கற்றலின் கேட்டலே நன்று. இலக்கியங்கள் சார்ந்த தலைப்பில் வந்து இந்த கேள்வி வரும். கற்றலின் கேட்டலே நன்று. பழமொழியில் நம்ம இதை படிப்போம். நம்ம இந்த லாஸ்ட்டு வந்து பழமொழிகள்னு வரும் இல்லையா, நாடகத்துக்கு முன்னாடி பழமொழிகள் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு ஒரு இது வரும். அறம் செய்ய விரும்பு என்பது ஆத்திச்சூடியை சார்ந்த ஒரு அது ஒரு வாக்கியங்கள். ஸோ ஆத்திச்சூடியில் தான் இந்த இது வரும். ஸோ அப்போ நல்வழியில் என்ன வரும், முக்கியமான எதனா லைன்ஸ் வருமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். மூதுரையில் எதனா ஒரு முக்கியமான லைன்ஸ் கேட்பாங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷின் வந்து அனலைசிஸ் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து நம்ம இதுலேருந்தே நம்ம கேள்விகளை உருவாக்கி அதையே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா சங்ககால இலக்கியங்களை பற்றி கேட்டிருக்காங்க. திராவிட மொழி அப்படின்ற வரலாறுலேருந்து கேள்விகள் வந்திருக்கு. அடுத்தது திருக்குறளை பற்றி 2-3 கேள்வி வந்திருக்கு. அப்புறம் ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் 8 தொகை நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், இது எல்லாத்துலேருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த டாப்பிக்கெல்லாம் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். அப்போ தான் அடுத்த வாட்டி இப்போது இந்த வந்து 2020 வந்திருக்கு, அடுத்தது சிசிபி வரும் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காங்க. அப்படின்றனால நம்ம அந்த ஒரு நோக்கத்துக்கு அப்படி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ அந்த சிசிபியில் எப்படி வேணால் கேட்கலாம் இல்லையா. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா இதை நம்ம நல்லா டீப்பாக அடுத்ததில் நம்ம படிக்கணும். உள்ள என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எப்படி வரும் அந்த கேள்விகள் அப்படின்றத இந்த கேள்விகள் மூலமாகவே அதை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம டாபிக் வைஸாக தமிழ் முதல்ல பார்க்கலாம். ஏன்னா தமிழ்லேருந்து இன்றைக்கி 1ஆம் தேதி இல்லையா, ஸோ தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அடுத்து நம்ம தமிழில் வந்து சிலபஸ் வைஸாக இன்னும் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே சப்ஜெக்ட்டும் இந்த வாட்டி நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம வீடியோஸை கொண்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் நான் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த பிரார்த்தனையை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நல்ல மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இந்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் நீங்கள் அமரணும். உங்களுக்கு என்னால் முடிஞ்சது இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து அடுத்த எக்ஸாமை வந்து நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.